ஒரு பிகினரா டிஎன்பிசிக்காக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், நோட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறேன், என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் தான் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா, செய்யுள் இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கக்கூடிய செய்யுள் தான் படிக்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செய்யுள்லையும் அதோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆத்தர் நோட் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக 6th to 10th வரைக்கும் எவ்வளோ செய்யுள் இருக்குது, அதே மாதிரி 11th and 12th வந்து எவ்வளோ செய்யுள் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியும் வச்சுட்டேன். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 இருக்கு. 11th and 12th ஸ்டாண்டர்டில் 40 செய்யுள் இருக்கு. அடுத்ததாக 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள்ள ரிப்பீட்டடாக எந்தெந்த ஆத்தர்ஸ் வராங்களோ அதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டேன். பாரதியார், பாரதிதாசன் இவங்களாம் வந்து ரிப்பீட்டடாக வருவாங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆத்தர் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாரதிதாசன் அவங்க எடுக்கிறேன்னா அவங்களோட செய்யுள் வந்து எந்தெந்த புக்ஸில் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வந்து படிச்சுப்பேன். ஃபைனலாக அந்த செய்யுளோட பேக் சைடில் ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிடுவேன்.